வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர மோடி தொலைபேசி பேச்சு வெற்றி. இலங்கையின் கோரிக்கையை ஏற்று எரிபொருளை அனுப்பியது இந்தியா. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல். சூத்திரதாரியை புத்தகத்தில் சொல்லுங்கள். விசாரணைக்கு அதுவே மிக இலகுவான வழி. கம்மன் பிளவுக்கு அமைச்சர் நலிந்த சவால். யாழ் மாவட்ட செயலகத்தைச் சூழ போலீஸ் குவிப்பு. பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அரசுக்கு 7.5 கோடி ரூபாய் நஷ்ட ஈட்டை செலுத்துமாறு கெஹலியவுக்கு உத்தரவு. மற்றைய 4 தலா 5 கோடி செலுத்த பணிப்பு. அபிவிருத்தி குழு கூட்ட காணொளிகளை தடுப்பது ஒரு அடக்குமுறை செயற்பாடுதான். வலிகிழக்கு தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் காட்டம். 2025 இலங்கை பாரிய அளவிலான கடன் தவணையை செலுத்தியுள்ளது. அரசாங்கம் தகவல். மத்திய கிழக்கு மோதல்களினால் இலங்கை மீது புதிய அழுத்தங்கள். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர். இலங்கைக்கு பெரும் ஆபத்து. உணவு விலை 15% உயரும். சர்வதேச நிறுவனம் எச்சரிக்கை. வல்வெட்டித்துறை தமிழர் வரலாற்று மையம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணை. யாழ் கொழும்பு போக்குவரத்துக்கு மேலதிகமாக எரிபொருள் வேண்டும். ஜனாதிபதியுடன் கலந்துரையாட தீர்மானம். சபாநாயகருக்காக நேற்று ஆஜராகாத சட்டமா அதிபர். சாலையை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்தமை தேச துரோக செயல். பொதுஜன பெரமுன சாடல். எரிசக்தி ஆற்றலுக்கான பாதுகாப்பின்மை தேசிய பாதுகாப்பை கூட அபாயத்தில் ஆழ்த்துகிறது. ஜேவிபி அலுவலக நிகழ்ச்சி நிரலில் செயற்படுகிறார் போலீஸ் மா அதிபர். நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். நமது நாட்டின் எரிசக்தி துறையில் பெரும் நெருக்கடி உருவாகி இது பேரழிவில் முடியும் நிலை உருவாகி வருவதால் எரிசக்தி நெருக்கடியை கையாள்வதற்கான திட்டத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டும். மத்திய கிழக்கு போரை காரணமாக காட்டி நாட்டின் பிரச்சினைகளில் இருந்து அரசாங்கம் தப்பிப்பதற்கு முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பு பாலகிராம விகாரையில் வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், எரிசக்தி நெருக்கடிக்கு லக்விஜிய நுரைச்சோலை மின்னுற்பத்தி நிலையத்தின் போதுமான மின்னுற்பத்தி இல்லாமையே முக்கிய காரணமாகும். தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாடு இதற்கு காரணமாகும். இந்த தட்டுப்பாடை ஈடு செய்து கொள்வதற்கு டீசல் மின் நிலையங்கள் பயன்படுத்தப்படுவதால் மின்சார கட்டணம் அதிகரித்து மக்களுக்கு அதிக சுமை ஏற்படுவதோடு எரிபொருட்களுக்கான தட்டுப்பாடுகளும் நேர்கிறது. மத்திய கிழக்கு போரால் பல சவால்கள் ஏற்படினும் அவற்றை குறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் தோன்றும் போது அதற்காக முன்கூட்டியே திட்டமிடும் திறன் இருந்தும் அரசாங்கம் இந்த முன்கணிப்புகளை மேற்கொள்ளவில்லை. எம்மால் எடுக்க முடியுமான முன்னாயத்த ஏற்பாடுகளை செய்திருக்கலாம். இப்போது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கே இந்த எரிசக்தி பாதுகாப்பின்மை காரணமாக அமைந்து காணப்படுகிறது. இதனால் பல சவால்களும் எழுந்துள்ளன. தரம் குறைந்த நிலக்கரி பிரச்சினைக்கு அரசாங்கம் இன்னும் உரிய தீர்வுகளை முன்வைக்கவில்லை என்றார். மக்கள் வரிப்பணத்தில் இடம்பெறும் அபிவிருத்தி கூட்டங்களில் என்ன நடைபெறுகிறது என்பதை மக்கள் அறிய வேண்டும். அது விடயத்தில் ஊடகங்களை அடக்க நினைப்பது மோசமான செயல் என வலி கிழக்கு தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்தார். நேற்று வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் ஊடகங்கள் தொடர்பாக அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்த கருத்து நிலைப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் மக்கள் வரிப்பணத்தில் இடம்பெறுகின்றன. அதில் இடம்பெறுகின்ற விடயங்களை மக்கள் அறிவதற்கான ஊடகங்களின் உதவி தேவை. மக்கள் தாம் வாக்களித்த பிரதிகள் தமக்காக என்ன கதைக்கிறார்கள் என்பது தொடர்பில் அந்த மக்கள் அறிவது அவர்களின் உரிமை. அது ஊடகங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் வழங்க வேண்டும். அதை விடுத்து ஊடகங்களை காணொளி எடுப்பதற்கு கட்டுப்படுத்தும் செயற்பாடு மோசமான ஒரு அடக்குமுறை நடவடிக்கை என அவர் குறிப்பிட்டார்.
அதாவது சுற்று நிறுவம் 3/2025 இலக்க பொது நிர்வாக மாகாண உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிறுவத்தின் பிரகாரமும் அதாவது 6.18 பிரகாரம் ஊடகவியலாளர்களுக்கு சபையின் விடயங்களை அறிக்கையிடுவதற்கு அனுமதி உண்டு என்பதோடு அவசியமாயின் அதற்காக மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்ட நிறைவில் குறித்த கூட்டத்தின் துணைத் தலைவர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஊடகவியலாளர் தனியொரு கலந்துரையாடல் ஒன்றினையே ஏற்பாடு நடத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் உலகளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இரண்டாவது நாடாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் கீழ் உலக பொருளாதார நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி இந்த நீரிணை முடக்கப்பட்டால் இலங்கையின் உணவுப் பொருட்களின் விலை 15% அதிகமாக உயரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் சிம்பாப்வே முதலிடத்தில் உள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக எரிபொருள் மற்றும் எரிவாயு மட்டுமன்றி உலகளாவிய விநியோகச் சங்கிலிக்கு தேவையான உரங்கள் மற்றும் ரசாயனங்களும் பெருமளவில் கொண்டு செல்லப்படுகின்றன. குறிப்பாக விவசாயத்துக்கு அத்தியாவசியமான யூரியா உள்ளிட்ட பெட்ரோ கெமிக்கல் உரங்களின் உற்பத்தியில் வளைகுடா நாடுகள் முன்னணியில் உள்ளன. பிபிசி வெரிஃபை தரவுகளின்படி போருக்கு முன்பதாக நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணித்த இந்த நீரிடையில் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான கப்பல்களே பயணிக்கின்றன. இந்த விநியோக தடையானது இலங்கையின் விவசாய உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிலையில் அதனைச் சூழ பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது அதன் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் இக்கூட்டத்தில் இணைத் தலைவராக பங்கேற்றார். மாவட்ட செயலகத்தில் முன்பாக 2 வெவ்வேறான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்று போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை இந்த பாதுகாப்பு அதிகரிப்புக்கு காரணமாகும். ஆசிரியர்களின் இடமாற்றம் தொடர்பான பிரச்சினைகளை முன்வைத்து ஆசிரியர்களும் நீண்ட காலமாக விடுவிக்கப்படாத காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களும் மாவட்ட செயலகத்தின் முன் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்ற புலனாய்வு தகவலின் அடிப்படையில் மாவட்ட செயலகத்தை சூழவுள்ள பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இலங்கை இப்போது நெருக்கடியை கையாள்வதிலிருந்து பொருளாதார மீழ்ச்சியையும் வளர்ச்சியையும் நோக்கி நகர்த்து வருகிறது. இருப்பினும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களின் விளைவாக எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள உயர்வு மற்றும் உலகளாவிய கட்டமைப்புகளின் சேதங்கள் என்பன மீண்டும் புதிய அழுத்தங்களை தோற்றுவித்துள்ளது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்டோ கென்டா சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், முக்கிய பங்குதாரர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுதல் மற்றும் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் சேதங்களை நேரில் ஆராய்தல் ஆகிய நோக்கங்களுக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்டோ கென்டா 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டுக்கு வருகை தந்திருந்தார். இங்கு பல்வேறு சந்திப்புகளிலும் கள விஜயங்களிலும் ஈடுபட்ட அவர் அது குறித்து மேலும் கூறியிருப்பதாவது: இலங்கை இப்போது ஒரு நிலை மாற்றத்தில் இருக்கிறது. நெருக்கடியை கையாள்வதிலிருந்து மீழ்ச்சியையும் மீண்டெழும் தன்மை வாய்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதையும் நோக்கி நகர்ந்து வருகிறது. இருப்பினும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்களின் விளைவாக எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள உயர்வு மற்றும் உலகளாவிய கட்டமைப்புகளின் சேதங்கள் என்பன மீண்டும் புதிய அழுத்தங்களை தோற்றுவித்துள்ளன. அதேவேளை உட்கட்டமைப்பு, இணைப்புகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகள் சார்ந்த முதலீடுகளில் இலங்கைக்கான வருடாந்த உதவி வழங்கலை சுமார் $1 பில்லியன் வரை அதிகரிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். அதேபோன்று நான் கேகாலை மாவட்டத்தில் டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்டேன். இவை சார்ந்த முயற்சிகள், முதலீடுகள் மற்றும் வளர்ச்சியை நோக்கி நிலைமாற்றம் அடைய வேண்டும். முதலீடுகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வளர்ச்சியை இலங்கை அடைந்து கொள்வதற்கு அவசியமான ஆதரவை ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கும் என்றார். யாழ்ப்பாணம் கொழும்புக்கு இடையே பொருட்கள் போக்குவரத்தில் ஈடுபடும் பாரவூர்திகளுக்கான மேலதிக எரிபொருள் கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது.
குறித்த கூட்டத்தில் மத்திய கிழக்கு பிராந்திய மோதல்களால் ஏற்பட்டுள்ள தாக்குதல்களை கருத்தில் கொண்டு எரிபொருள் விநியோகத்தை சீரமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டது. மேலும் கடற்றொழில் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கான எரிபொருள் அந்தந்த அமைப்புகளின் விண்ணப்பங்களின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவதாகவும் ஏனைய தொழில்துறையினர் பிரதேச செயலகங்களூடாக தமது கோரிக்கைகளை முன்வைத்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிதாக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு உரிய அனுமதிகள் இதன் பின்னர் வழங்கப்பட்டன. மேலும் யாழ் மாவட்ட செயலகம், வடக்கு மாகாண சபை மற்றும் மத்திய அரசின் திணைக்களங்களால் இவ்வாண்டு முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டன. போக்குவரத்து சேவைகளான பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவை மற்றும் தொழில்துறை சார்ந்த இடங்களுக்கான போக்குவரத்து சேவை ஆகியவற்றின் நிலை குறித்து ஆராயப்பட்டது. அத்துடன் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தீர்வு காணப்படாத மாவட்ட குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டு தீர்வுகள் எட்டப்பட்டன. பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்பதற்கு பங்களிப்பை வழங்கியவரே சுரேஷ் அலி. அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை தேச துரோக நடவடிக்கையாகவே கருதுகிறோம். இவ்வாறு பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினராக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலி திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே சரத் வீரசேகர மேற்கண்டவாறு கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல விசாரணைகள் நடந்தன. அந்த விசாரணைகளில் சுரேஷ் அலிவுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படவில்லை. வெளிநாட்டு விசாரணைகளில் கூட அவரின் பெயர் இடம்பெறவில்லை. எனவே இப்போது எவ்வாறு சாட்சி கிடைத்தது என்பதே எமக்கு கேள்வியாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்கும் புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவுமே சுரேஷ் அலி இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் வரலாற்றில் மிகப்பெரிய கடன் திருப்பிச் செலுத்துதல் 2025 ஆண்டிலே இடம்பெற்றுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பனிலக்கி தெரிவித்துள்ளார். குருநாகலில் நடைபெற்ற சமூக அபிவிருத்தி சபை பிரதிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் வழங்கிய தகவல்களின்படி 2025 ஆண்டில் அரசாங்கம் 3,900 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தவணையை செலுத்தியுள்ளது. 2028லேயே அதிக கடன் செலுத்த வேண்டி வரும் என கூறினாலும் அந்த ஆண்டில் செலுத்த வேண்டிய தொகை வெறும் 3.2 மில்லியன் அமெரிக்க டாலர் மட்டுமே என அவர் சுட்டிக்காட்டினார். அந்த ஆண்டில் ஈட்டப்பட்ட மொத்த வருமானம் 29,300 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். மொத்த செலவினம் சுமார் 27,600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் குறிப்பிட்டார். இதன் விளைவாக 1,700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மேலாதிக்கத்தை அரசாங்கம் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. சரியான நிதி முகாமைத்துவம் காரணமாகவே இவ்வளவு பெரிய கடன் தவணையை செலுத்திய பின்னரும் பொருளாதாரத்தை சீராக பேண முடிந்ததாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்தை காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக போலீஸ் மாதிபர் செயற்படுகிறார். போலீசார் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி சாட்சியாளர்களை அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமையை குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் மீது ஒட்டுமொத்த சுமையையும் திணிக்க அரசாங்கம் முயற்சிக்கக்கூடாது. நெருக்கடி நிலைமையை கையாளும் திறன் அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும். கோவிட் தொற்று காலத்தில் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளான போது மக்கள் விடுதலை முன்னணி அந்த நெருக்கடியை தனது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தியது. தமது ஆதரவாளர்களை வீதிக்கிறக்கி போராட்டங்களை தோற்றுவித்தது. எரிபொருள் தட்டுப்பாடு வரும் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்ட போது அரசாங்கம் அதை பொருட்படுத்தவில்லை. தரமற்ற நிலக்கரி கொள்வனவிலான் மின் உற்பத்தி தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளது. போலீஸ் மாதிபர் மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்தை காரியாலயத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக செயற்படுகிறார். போலீசார் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறார்கள். அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகிறார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்றார். பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்னவின் பணி இடைநிறுத்தத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள சபாநாயகர் சார்பில் நேற்று சட்டமாதிபர் முன்னிலையாகாத நிலையில்
சபாநாயகர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனக ஈஸ்வரன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் முன்னிலையானார். சட்டவிரோதமான முறையில் பாராளுமன்ற ஆலோசனை குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்னவின் பணி இடைநிறுத்தப்பட்டதை சவாலுக்கு உட்படுத்தியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி சமரசத்துக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹன் தாபே சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய நீதியரசர்கள் முன்னிலையில் நேற்று இந்த மனு அழைக்கப்பட்டது. இதன்போது சட்ட அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி பிரதிவாதியான சபாநாயகர் சார்பில் தாம் முன்னிலையாக பேசப்போவதில்லை என நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் சார்பில் தாம் முன்னிலையாவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனக ஈஸ்வரன் தெரிவித்தார். இதற்கமைய மனு தொடர்பான மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனைகளை ஏப்ரல் மாதம் 20 முன்னர் தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதி தரப்புக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மனுவில் சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்ன, பாராளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்ட பாராளுமன்ற ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பூர்வீக காணியில் அமைக்க முன்னெடுக்கப்படும் முயற்சிகள் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள புலிகளின் தலைவரின் பூர்வீக காணியில் தமிழர் வரலாற்று மையம் ஒன்றினை நிர்மாணிக்க அவரது சகோதரி வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவருக்கு ஆண்டோனி தத்துவம் வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் காணியில் கட்டுமானங்களை மேற்கொள்ள வல்வெட்டித்துறை நகர சபையில் அதற்கான அனுமதிகளை பெறும் நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் முன்னெடுத்திருந்தார். இந்நிலையில் குறித்த வரலாற்று மையத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பின் உருவங்கள், ஓவியங்கள், பதாதைகள், வரலாற்று சின்னங்கள், புலிகளின் தலைவரின் சிலை உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்த உள்ளனர் எனவும் அதனூடாக விடுதலை புலிகளை மேலுருவாக்கம் செய்யும் முயற்சி நடைபெறவுள்ளது எனவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அத்துடன் இத்திட்டத்தை இலங்கையில் ஆனந்தராஜ் என்பவர் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அதற்காக அவருக்கு முதல் கட்டமாக 16 லட்சம் ரூபாய் நிதி வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த பணப்பரிமாற்றம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காகவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் 11வது பிரிவின் கீழ் மன்றில் அனுமதி கோரிய நிலையில் அதற்கான அனுமதியினை மன்று வழங்கியுள்ளது. 2022 ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. இதனால் அவரது தனிப்பட்ட பயணத்திலிருந்து 75 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈட்டை அரசாங்கத்துக்கு அவர் செலுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் சுகாதார அமைச்சின் அன்றைய செயலாளர் ஜனக சந்திரகுப்த மற்றும் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் SD ஜெயரத்ன ஆகியோர் தலா 50 மில்லியன் ரூபாவை செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், ஸ்ரீலங்கா உள்ளிட்ட இரு தரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணை செய்த பின்னரே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அறிவித்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தேடி வரும் உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்தில் பிரதான சூத்திரதாரியை முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தனது புத்தகத்தினூடாக வெளிப்படுத்தினால் அது விசாரணைகளை முன்னெடுக்க மிகவும் இலகுவாக இருக்கும் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் கூறியதாவது: மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமைகளுக்கு மத்தியில் இலங்கை ஒரு நாடு என்ற அடிப்படையில் நடுநிலையாக செயற்பட்டு வருகிறது. தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்களை பாதுகாப்பாக தற்காலிகமாக தங்கியிருக்க செய்துள்ளோம். அரசின் இத்தகைய தீர்மானங்களை உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் வரவேற்றுள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் மாத்திரம் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். உதய கம்மன்பிலவை கைது செய்யப்போவதாக அரசு தரப்பில் யாரும் குறிப்பிடவில்லை. அவர் நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக வேண்டியிருந்தது. அவருக்கு பிணை கிடைத்தால் எதிர்வரும் மார்ச் 31 அவர் தனது புத்தகத்தை வெளியிட முடியும் என்றே நாம் குறிப்பிட்டோம். குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளூடாக தேடி வரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து கம்மன்பில தனது புத்தகத்தில்
தகவல்களை வெளியிட்டால் விசாரணை அதிகாரிகள் அவரிடம் வாக்குமூலங்களை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முடியும். குண்டு தாக்குதல் குறித்த உண்மை தகவல்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காகவே விசாரணைகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. உண்மைகள் வெளிவரும் போது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் கலக்கமடைவது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்றார்.